2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழனுக்கு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்கள ஆத்தா யார்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க. ஆனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நீங்க ரொம்ப லேட்டுங்கண்ணா. என்ன இதுக்கு முன்னாடியே ரஃபிக் பாய்னு ஒருத்தர் வச்சு சும்மா செய்ன்னு செஞ்சிருக்காருங்கண்ணா. நாத்தம் முடிச்ச நடிகன், விபச்சாரத்தை பெருக்குகின்ற அயோக்கியன், இல்தக்க செய்ய அவங்க ஒக்கால போட்டு செய் அப்படியெல்லாம் நம்ம விஜய் அண்ணாவை ரஃபிக் பாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு. அது முன்னாள் விஜய் ரசிகர்களுக்கு அவரை பற்றி நன்கு தெரியும். அந்த அளவுக்கு வேல்முருகன் அவர்கள் பேசிடல அப்படின்னாலும், கூத்தாடிகள் எல்லாம் போய் 2 கிராம் தங்கத்துக்காக கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தரைக்குறைவா விஜய் அவர்களை பற்றியும், விஜய் அவர்கள்ட்ட பரிசு பெற்ற மாணவிகர்களை பற்றியும் ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. பொதுவாகவே விஜய் அவர்களை பற்றி யாராவது கலாய்ச்சாலோ இல்ல விஜய் அவர்களை பொழந்தாலோ நம்மளும் கூட சேர்ந்து பொழக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கைவந்த கலை. நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல விஜயை பொழக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல. விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கூத்தாடிகள் போய் கட்டி பிடிக்கலாமா அப்படின்லாம் அவர் பேசினது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. மெயினா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வயது ஒரு 50க்கு மேல ஆகுது. அவருக்கும் ஒரு வயதுக்கு வந்த பெண் பிள்ளை இருக்கு. அவர் மாணவிகளை, ஒரு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு 17 வயது நிரம்பிய மாணவிகளை தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எல்லாம் பெற்றவங்க தப்பா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அவர் திரையில தோன்றக்கூடிய ஒரு நபர். அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது தான். அதுல பெண் பிள்ளைகள் மட்டும் போய் விஜய் அவர்களை கட்டி பிடிக்கல, மாணவிகள் மட்டும் கட்டி பிடிக்கல, மாணவர்களும் கட்டி பிடிச்சாங்க. அது கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு வேல்முருகன். இவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்க. ஒரு கட்டி பிடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு சொல்லி கமல் அந்த இந்த படத்துல வசூல்ராஜா MBBS எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அன்பின் வெளிப்பாடு தான் கட்டி பிடிக்கிறது. அது ஒன்றும் தவறு கிடையாது. 3 வருஷத்துல கல்லூரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணுங்க போய் ஒரு கூத்தாடியை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தாயை கட்டி பிடிக்கிறதோ தந்தையை கட்டி பிடிக்கிறதோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களையும் கட்டி பிடிக்கிறது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அங்க போனவங்க மாணவிகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு மகள் வயது இருக்கக்கூடிய நபர்கள். சரியா இல்லையா? கரெக்ட் தானே? மகள் வயதுல இருக்கக்கூடிய நபர்களை இவரும் தப்பா பார்க்க வாய்ப்பு இல்லை, அவங்களும் இவரை தப்பா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு கல்விக்காக ஒரு விஷயத்த இவர் பண்ற நல்ல விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விஜய் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த மாணவர்களை கூப்பிட்டு கௌரவித்து அவங்களுக்கு விருது வழங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ற ஒரே ஒரு நல்ல விஷயம். இப்ப நீங்க விஜய் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? இப்ப நீங்க இவ்வளவு கேவலமான விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு எவன் பெண் பிள்ளைகளை விஜய் அவர்களை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போவான்? இல்ல விஜய் அவர்கள் இவ்வளவு கேவலமான தரைக்குறவான விமர்சனத்தெல்லாம் நம்ம மேல வைக்கிறாங்கன்னு நாளைக்கு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு பயந்துட்டு கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து விஜய் அவர்களை விமர்சிக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல பிழை இருக்கா? விமர்சிங்க. தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை, அங்க இருக்கிற கன்னடிகாஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கமலஹாசன் அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அங்க மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கு வாய் திறக்கல. அப்ப அரசியல் நிலைப்பாட்ட கேள்வி கேளுங்க. நாங்கெல்லாம் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்ட கேள்வி கேட்கிறோம். அவருடைய கையாலாகாத தனத்தை பத்தி பேசுறோம். அதை விட்டுட்டு மாணவிகள் போய் ஒரு கூத்தாடியை கட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த மாணவிகளையும் கேவலப்படுத்துறது, விஜயையும் கேவலப்படுத்துறது. விஜய் அவ்வளோ ஒரு கேவலமான ஆள் இல்லை.
தரக்குறைவா, கீழ்த்தனமா அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற ஆள் இல்லங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவ்ளோ தரம் தாழ்ந்த விமர்சனத்த வைக்கிறதும் பெரிய தப்பு. இது வந்து அருவருக்கத்தக்க விமர்சனம். இது வந்து ஆ வேல்முருகன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பா பேசிட்டேன். நான் இந்த மாரி பேசியிருக்க கூடாதுன்றத வந்து மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஏன்னா இவ்ளோ தரம் தாழ்ந்த விமர்சனம்ன்றது வந்து நம்ம விஜய் அவர்கள் மீது வைத்ததில்ல. வைக்கும்போது நம்ம கேள்வியும் கேட்கிறோம். அவருடைய அரசியல் நிலைப்பாட்ட விமர்சிக்கிறது சரி. ஆனா இப்படி போய் பெர்சனல் அட்டாக் பண்றது, கூத்தாடிகள வந்து எப்படி அ மாணவிகள் வந்து கட்டிப்பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது. அது முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு கட்டிப்பிடிக்கிறதுன்றது அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை அறிவ வந்து மூளைய கழட்டி கீழ வச்சுட்டாரு போல இருக்கு அண்ணன் மைக்க புடிச்சு பேசும்போது. கொஞ்சம் சூதானமா பார்த்து பேசுங்கண்ணே. நீங்க பேசக்கூடிய கருத்து எல்லா நேரமும் சரியா இருந்துராது. ஸோ விஜய் வந்து கேவலமானவர் தான். ஆனா இந்த அளவுக்கு கேவலமான நபர் கிடையாது. சரியா? அதுல நான் வந்து உடன்படல. நான் வந்து நீங்க பேசிட்டீங்க அப்படின்றதுக்காக அத எடுத்து பாருங்க வேல்முருகன் அண்ணன் சொல்ட்டாரு. விஜய் வந்து எவ்வளவு கேவலமான நபர் பாருங்க. அப்படின்னு சொல்லி நானும் பேச விரும்பல. நம்ம வந்து நியாயத்தின் பக்கம் நிற்பதே சாலச் சிறந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.